இங்கிலாந்து நாட்டோட கடற்பரப்புல ஒரு சின்ன தீவுல, அந்த தீவில் இருக்கக்கூடிய மலைகள்லயே மிக உயரமான செங்குத்தான மலையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு 16ஆம் நூற்றாண்டுல. இந்த தீவை வந்து ஒரு ஹோலி ஐஸ்லாண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த தீவுல வந்து 2ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட சில தேவாலயங்களும் இந்த தீவுல வந்து இருக்கு. அதோட இந்த தீவுக்கு போறதுக்கு ரெண்டு வழிகள் தான் இருக்குது. ஒண்ணு வந்து கடல் வழி பயணம், ரெண்டாவது இந்த தரைவழி பயணத்துல மிகப்பெரிய சவால் எதுன்னா அந்த பாதை வந்து கடலால சூழப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அதை வந்து ஒரு பிரிட்ஜ்னு சொல்ல முடியாது, ஒரு ரோடுன்னு சொல்ல முடியாது. அது வந்து கடல் உள்வாங்கும் போது அந்த ரோட்டு மூலியமா அங்க வந்து டிராவல் பண்ணி போக முடியும். மற்ற நேரத்துல அந்த தீவுக்கு யாரும் போக முடியாது, வர முடியாது. அங்க வந்து ஏர்கிராப்டோ ஹெலிபேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வான்வெளி பயணத்துக்குமே அங்க வந்து வழி கிடையாது. இந்த தீவு வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கா அல்லது ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்களா, இயற்கையே வந்து இந்த தீவை வந்து ரொம்ப தனிமைப்படுத்தி வச்சிருக்கா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல. ஒரு புரியாத புதிராவே தான் இருக்கு. அப்படி இந்த தீவுல என்னென்ன இருக்கு, இந்த தீவை வந்து ஹோலி ஐலாண்ட் சொல்றதுக்கு என்ன காரணம், அந்த ஐலாண்டுக்குள்ள எதுக்காக அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய உயரமான மலையில மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை எதுக்காக கட்டணும், இந்த தீவுக்கு போற வழிகள் வந்து ஏன் இவ்வளவு சிக்கலாகவும் தடங்களாகவும் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பா, ஐஎம் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இங்கிலாந்து நாட்டோட கடல் பரப்பில் இருக்கக்கூடிய ஹோலி ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிண்டிஸ்பேர்ன் அப்படிங்கிற தீவில் இருக்கக்கூடிய சில மர்மமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த தீவில் வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை மலை உச்சியில இருக்கு. அந்த மலை வந்து ரொம்பவே செங்குத்தான ரொம்ப ஆபத்தான ஒரு மலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மலை மேல பிரம்மாண்டமான ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அந்த கோட்டை வந்து 18ஆம் நூற்றாண்டுல விற்கப்பட்டு இப்ப அது வந்து ஒரு குடும்பத்தோட சொத்தா இருக்கு. இந்த தீவுல வந்து 6ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் வந்து மிக பிரபலமான ஒரு தேவாலயமா அந்த இடத்துல வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த தீவுக்கு வந்து போகக்கூடிய வழி ரெண்டு வழி தான். அந்த ரெண்டு வழியில ஒரு வழி வந்து கடல் வழியா போறது, ரெண்டாவது தரை வழியா போறது. இந்த தரை வழியா போகக்கூடிய பயணம் வந்து ரொம்பவுமே ஆபத்தான பயணமா சொல்லப்படுது. புனிதமான ஒரு ஐஸ்லாண்ட், புனிதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல எதுக்காக ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கு, இந்த தீவுக்கு போகக்கூடிய வழிகளும் எதுக்காக இவ்வளவு சிரமமா இருக்கு, 6ஆம் நூற்றாண்டுல எப்படி இந்த இடத்துல தேவாலயமும் 16ஆம் நூற்றாண்டுல எப்படி இந்த இடத்துல கோட்டையும் கட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். முதல்ல இந்த ஹோலி ஐஸ்லாண்ட் சொல்லப்படக்கூடிய லிண்டிஸ்பேர்ன் அப்படிங்கிற இந்த தீவை பத்தி நம்ம பார்த்துருவோம். இந்த ஹோலி ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தீவுல கிபி 634 அதாவது 6th செஞ்சுரியில ஒரு தேவாலயம் கட்டப்படுது. அந்த தேவாலயத்தை கட்டினது யாருன்னா ஐடன் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்துல வந்து ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு. அந்த காலத்துல இந்த இடத்த வந்து பிஷப்பின் இருக்கை அப்படின்னும் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. இந்த தீவுல வந்து தேவாலயம் கட்டும்போது இந்த தீவுல இருந்த மக்கள் வந்து அதிகமானவங்க ரோமானியர்களாகவே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த தீவுல வந்து தேவாலயம் கட்டுறதுக்கு அவங்களும் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தேவாலயத்தை சுத்தியும் நிறைய மடங்களும் நிறைய மண்டபங்களும் கட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் மாறுது, சில இடிபாடுகளும் சில சேதங்களும் இந்த தேவாலயங்களுக்கு ஏற்படுது. இருந்தாலும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அங்க வரக்கூடியவங்களும் அந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருந்தவங்களும் சில முயற்சிகள் எடுத்து அது எல்லாத்தையும் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இந்த ஹோலி ஐஸ்லாண்டை வந்து அதிகமான தடவை தாக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா வைக்கிங்ஸ் அப்படின்னு வந்து ஹிஸ்டரியில சொல்லப்படுது. அவங்களாலதான் ஹோலி ஐஸ்லாண்ட் வந்து தாக்கப்பட்டு தேவாலயங்களும் அங்க இருக்கக்கூடிய மண்டபங்களும் கட்டிடங்களும் அதிகமான முறை சேதப்பட்டிருக்கு. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, நிறைய தடவை அவங்க வந்து இந்த இடத்து மேல போர் எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்பவும் அந்த இடிபாடுகளோடு இருக்கக்கூடிய சில இடங்கள் வந்து அந்த தீவில் அப்படியே தான் இருக்கு. ஒரு சில இடங்களை வந்து அவங்க சரி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்கள் வந்து சரி செய்யப்படாம அடையாளங்களா அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு. இப்ப இந்த தீவை வந்து ஒரு டூரிஸ்ட் ஐஸ்லாண்டா வந்து மாத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒரு ரிச்சுவல் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் இந்த தீவு வந்து பார்க்கப்படுது. இந்த தீவுக்கு வந்து நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த தீவுல இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவுனா வெறும் 108 தான். அவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை. இந்த தீவுக்கு டூரிஸ்டா போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அந்த தீவுல இருக்கக்கூடியவங்க அந்த தீவுல இருந்து வெளியே வேற ஏதாவது வேலைக்காக வரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வழி இந்த ரோட்வே மட்டும்தான். அந்த ரோட்வேவும் மிகவும் ஆபத்தான, இந்த உலகத்திலே ரொம்ப ஆபத்தான பாதைகள்ல இதுவும் ஒரு பாதையா தான் வந்து இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பகுதி வந்து ரொம்ப டேஞ்சரான பாதை. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்து இந்த ரோடு இருக்கு. எப்படின்னா இந்த தீவுல இருந்து இங்கிலாண்டை போய் ரீச் பண்ற அந்த பாலம் வந்து 30 கிலோமீட்டர் வந்து கடல் மேல இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்கு. கடல் மேலன்னா கடல் மேல பிரிட்ஜ் போட்டு ரொம்ப சேஃபா கிடையாது. பிரிட்ஜ் மாதிரி இல்லாம சாதாரண ஒரு லாங் ரோடு மாதிரி தான் அந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்கு. எந்த இடத்துலன்னா கடல் மேல. நம்பருக்கே கொஞ்சம் வேடா இருக்குல்ல? எஸ், ஃபேக்ட் அதுதான். அந்த
இடத்துல அப்படித்தான் வந்து ரோடு போட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க. 30 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் தேவைப்படும். அந்த 1 மணி நேரம் அவங்க வந்து அந்த கடல் மேலதான் வந்து டிராவல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் இந்த பாதை வந்து கண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த வழி மூலமா பயணிக்க முடியும். மற்ற நேரம் ஃபுல்லா கடலால அந்த பகுதி வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான பாதையா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே இமேஜின் பண்ணி அந்த இமேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அது எவ்வளவு டேஞ்சரான பாதை அப்படின்னு. அந்த அளவுக்கு டேஞ்சரான பாதை மட்டும்தான் இப்ப வரைக்குமே அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு இருக்கு. வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது. கடல் வழி மட்டும்தான். அதை விட்டா இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான். இந்த ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரி வந்து வான்வெளி பயணம் எதுவுமே அந்த தீவுக்கு கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு டூரிஸ்டா இருந்தீங்கன்னா அந்த வழியா மட்டும்தான் அந்த தீவுக்கு போக முடியும். இருக்கிறதுலயே இந்த வேர்ல்ட்லயே மோஸ்ட் டேஞ்சரஸ் வே அப்படிங்கிறதுல இதுவும் முன்னோக்கி இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கோட்டையை பத்தி பார்ப்போம். லிண்டிஸ்பேன் கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோட்டை வந்து அந்த தீவில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை மேல மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த தீவை 16ஆம் நூற்றாண்டுல ஃபர்ஸ்ட் இந்த தீவை கட்டுறதுக்கான பர்பஸ் என்னன்னா, இந்த தீவை வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரமான மலை மீது கட்டினா சுத்தியும் வந்து நம்மளால வந்து கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த கோட்டை வந்து அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த கோட்டையில வந்து கொஞ்சம் அட்வான்ஸா போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கோட்டையை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. அதோட இந்த பிரம்மாண்டமான கோட்டைக்குள்ள ஒரு ராணுவ தளமும் இருந்திருக்கு. நிறைய ஆயுதங்களும் அங்க வந்து வைக்கிறதுக்கு ஆயுத கிடங்குகளும் அங்க இருந்திருக்கு. 1537 வருஷம் ஹென்றி 8 அப்படிங்கிறவரால இந்த கோட்டை வந்து கட்டப்ப ஆரம்பிச்சு 1542 இந்த கோட்டையை வந்து கம்ப்ளீட்டா அதோட ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஒர்க்கை முடிச்ச உடனே கடற்படையோட ஆயுதங்களை வைக்கிறதுக்கு இந்த கோட்டை தான் சரியான இடம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அத்தனை ஆயுதங்களையும் இந்த கோட்டையில ஆயுத கிடங்குல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எலிசபெத் 1 வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. எலிசபெத் 1 என்ன பண்றாங்கன்னா, இந்த கோட்டையை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, இதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேர்த்தணும் பாதுகாப்புக்காக அப்படிங்கிற காரணத்தினால உள்ள வந்து ஒரு ராணுவ தளத்தையே வந்து அந்த இடத்துல வந்து பில்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த கோட்டை வந்து அந்த டைம்ல ஒரு ராணுவ தளமா தான் இருந்திருக்கு. இந்த கோட்டை கட்டப்பட்டதோட பர்பஸ் என்ன? இந்த தீவையும் இந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளையும் கடற்படையையும் பாதுகாக்கிறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த கோட்டை கட்டப்பட்டுச்சு இல்லையா? ஆனா இந்த கோட்டை கட்டுறதுக்கு இவங்க வந்து ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மலை வந்து ரொம்ப செங்குத்தான மலை, மேல போறதுக்கு பாதையே கிடையாது. இருந்தாலும் இவங்களா ஒரு பாதையை ஏற்படுத்தி இந்த செங்குத்தான மலை மேல மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டி இருக்கிறாங்க. என்னதான் இந்த கோட்டை வந்து இவ்வளவு பாதுகாப்பாகவும் மேல போறதுக்கு வழிகள் ரொம்ப சிரமமா இருந்தாலும் 18ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகுதுன்னா, ஒரு கிளர்ச்சியாளர்களோட படை வந்து அந்த கோட்டையை கைப்பற்றி அவங்களோட கட்டுப்பாட்டுல ஒரு சில காலங்கள் அந்த கோட்டையை வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த கவர்மெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் அந்த கிளர்ச்சியாளர்களோட கட்டுப்பாட்டுல இருந்த இந்த கோட்டை வந்து நிறைய சேதங்களா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த கோட்டை ரொம்ப பலமான ஒரு போரை வந்து சந்திச்சு தோல்வி அடைஞ்சு அந்த கோட்டை வந்து கைமாறுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த கோட்டையில வந்து இடிபாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1901 வருஷம் இந்த கோட்டை வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு சொத்தா மாறுது. அவர் யாருன்னா எட்வர்ட் ஹேட்சன் அப்படிங்கிறவரோட கட்டுப்பாட்டுக்கு இந்த கோட்டை வந்த உடனே இந்த கோட்டை வந்து கம்ப்ளீட்டா மறுபடியும் சீரமைக்கப்படுது. அதாவது இந்த போர்ல வந்து நிறைய சேதம் ஆயிடுச்சுன்னு சொன்ன இல்லையா, அந்த வேலைகளை வந்து கம்ப்ளீட்டா சரி செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து இந்த கோட்டையை கம்ப்ளீட்டா சரி செஞ்சு இந்த கோட்டையை வந்து மறுபடியும் இன்னொருத்தருக்கு வித்துறாரு. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கோட்டை வந்து கைமாறி போயிருக்கு. கடைசியா 1944 இந்த கோட்டை வந்து ஹோலி ஐஸ்லாண்டோட ட்ரஸ்ட் கண்ட்ரோலுக்கு வருது. அதுக்கப்புறமா அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஹோலி ஐஸ்லாண்ட்ல எப்படி எல்லா இடங்களுக்கும் மக்களால ஒரு டூரிஸ்டா போய் பார்க்க முடியுமோ அதே மாதிரி இந்த கோட்டைக்கும் போய் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கோட்டையை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2016 இந்த கோட்டையை வந்து டூரிஸ்டுக்கு க்ளோஸ் பண்ணி அதோட மறுசீரமைப்பு பணிகளை ஸ்டார்ட் பண்ணி 2018 இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் டூரிஸ்டுக்கு ஓபன் பண்றாங்க. இந்த பிரம்மாண்டமான கோட்டையை வந்து பாதுகாத்து அதை வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு வேலை. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜில இந்த கோட்டையை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு, நிறைய செலவும் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த கோட்டை வந்து 16th செஞ்சுரியில அப்ப இருந்து எந்த ஒரு அடிப்படை ஃபெசிலிட்டிஸுமே இல்லாம மேல போறக்கே வழி இல்லாத செங்குத்தான மலை மேல இந்த கோட்டையை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி இந்த கோட்டையை வந்து கடற்படைக்கு பாதுகாப்புக்காகவும் ராணுவ தளமாகவும் ஆயுத கிடங்காகவும் இந்த கோட்டையை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த கோட்டை மேல போறதுக்கு 16th செஞ்சுரியில போடப்பட்ட அந்த வழி மட்டும்தான் ஒரே வழியா இருக்கு. வேற எந்த வழியுமே அதுக்கப்புறம் போடப்படல. இப்ப அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த கோட்டை மேல வந்து நிறைய பேர் வந்து போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பட்
அந்த டைம்லேயே வந்து அந்த வழியா எப்படி இந்த முழு கோட்டையுமே கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கவே ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை வந்து 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நிறைய போர்களையும் நிறைய கிளர்ச்சிகளையும் சந்திச்சு ராணுவ தளமாகவும் ஆயுத கிடங்காகவும் கடற்படைக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்காணிப்பு இடமாகவும் இருந்து போர்ல செதஞ்சு மறுசீரமைக்கப்பட்டு பல காலகட்டங்கள்ல பலரோட குடும்ப சொத்தா மாறி கடைசியா ஹோலி ஐஸ்லாண்டோட கட்டுப்பாட்டுல வந்து இப்ப சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய இந்த ஹோலி ஐஸ்லாண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆலிங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.